பண்ணிவிட்டு அவங்க வாழ்க்கை இழந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தப்பு பண்ணுறாதீங்க. சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். அதுக்கடுத்து வந்து சோம்பேறித்தனம் படாதீங்க. சோம்பேறித்தனம் படாதீங்க. எத்தனை சாய்ஸ் வைக்க முடியுமோ அவ்வளோ சாய்ஸ் வைங்க. ஏன்னா இதே மாதிரி மிஸ்டேக் சோம்பேறித்தனப்பட்டு நல்ல மார்க் எடுத்த பசங்களாம் வந்து அவங்களுக்கு சீட்டே அலாட் ஆகாமல் அடுத்த ரவுண்டுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த மிஸ்டேக்கை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. சோம்பேறித்தனப்பட்டு இவ்வளோ காலேஜுக்கு போச்சிருக்கோம், இதுவே போதும்னு சொல்லிட்டு 25 காலேஜ் 30 காலேஜ் 50 காலேஜ் வச்சுட்டு நீங்கள் வந்து நிறுத்திட்டீங்கன்னா அது உங்களுக்கு நடக்காது. ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் பெஞ்ச் மார்க் சொல்லணும் அப்படின்னா வந்து உங்கள் கட் ஆஃப் 180லேருந்து 200 ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா வந்து மினிமம் ஒரு 150 காலேஜாவது நீங்கள் வச்சுருக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லை, மினிமம் சொல்கிற 150, அதுக்கு மேலே வச்சா ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதுக்கடுத்து இப்போது வந்து 150லேருந்து 180, அதாவது 150 to 180 உங்கள் கட் ஆஃப் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மினிமம் 300 காலேஜாவது வைங்க. ஏன்னா உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். என்னென்ன காலேஜ் தெரியுமோ ஆனால் எல்லா காலேஜும்